வணக்கம் நண்பர்களே, உங்கள் பட்டதாரி விவசாயி. நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் வந்து எதை வச்சு பார்க்க போகிறோம்னா, நம்மளோட தோட்டத்தை வந்து ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம தோட்டம் வந்து என்னோடய வாழ்நாள்லேயே இருந்ததில்லை, அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா பூரா டில்லி குறையாகி அப்புறம் தென்னை மரம்லாம் பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. ஏதோ பாலைவனத்தில் தண்ணிக்கு பற்றாமல் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்க. தண்ணியெல்லாம் இல்லைங்க, தண்ணியெல்லாம் ஜம்மு இருக்குது பாருங்கள். கிணறு இங்கே தான் இருக்குது, தண்ணியெல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஆறு பக்கத்துலேயே இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா யானை ஃபுல்லாக சேதம் பண்ணி கொடுத்தெல்லாம் பிடிங்கி மரம் வந்து கைக்கு பழம் கொடுக்குற நேரமாக பூராத்தி முடிச்சு போடுச்சுங்க ஜோலி. அதனால் நம்ம வெறுத்து விட்டது தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் விவசாயமே நம்ம வந்து இறங்கி பண்ணவே இல்லை. இப்போ தான் இனி ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம பார்த்தியோட ஃபேக்ட்ரி தான் அது. நம்ம பையன் தம்பி இருப்பா அப்படி பார்த்தீங்களா, நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ரேக்கிலலாம் போகும் பார்த்தி, அப்புறம் இன்னொரு பையன் குகான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து நம்ம கூட வந்து சப்போர்ட்டிவாக இறங்கியிருக்கிறாங்க. எதுக்காகனா விவசாயம் பண்ணலான்னு. அதாவது நானும் சொல்லிட்டேன், ஃபுல் டைமாக பண்ணாதீங்க, பார்ட் டைமாக நம்ம பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ க்ளீனிங் ப்ராசஸெல்லாம் போயிட்டுருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஓட்டி வச்சுருக்கோம். நீ ஜேசிபி வர வச்சு நாங்கள் இது பிடுங்குவோம். அது இந்த விலாகில் இருக்குது. சரி வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். பாருங்கள் நம்மளோட தோட்டம் எந்த அளவுக்கு அலங்கோலமாக வந்து இருக்குன்னு. ஃபுல்லாக டில்லி போதற ஏறி ஃபுல்லாக செதஞ்சு கிடக்குதுங்க. காரணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா யானை தொல்லை. யானை வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிச்சு நம்மளோட தென்னம்புள்ள எல்லாத்தையுமே. இப்போ வந்து அதை சீரமைக்கிற பணியில் தான் இருக்கிறோம். மீண்டும் வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு எழுந்து வருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம டிராக்டரியெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்கள் எந்தெந்த வயலும் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழ் வயல் இருக்குல்ல, கீழ் வயலில் வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். டில்லி மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குது. அதில் ஜேசிபி கொண்டு வந்தால் பிடுங்கணும். இதெல்லாம் பாருங்கள் யானை காலச்சு தான். யானை வந்து டெய்லியும் வந்துடுதுங்க. டெய்லி வந்து அட்டகாசம் தான் பண்ணிக்க வேறு. இந்த வயல் பாருங்கள், நம்ம எதுக்காக இதை வந்து ஓட்டி விட்டோம்னா ஃபுல்லாக புதையாட்டம் இருந்துச்சுங்க. இன்னும் ஜேசிபி வந்து பிடுங்கும்போது பூரா தென்னை மரத்தி பிடுங்கிடலான்ட்டு இருக்கிறேங்க. ஒரு தென்னை மரம் கூட வேண்டாம், பூராத்தி பிடுங்கிட்டு ஏதோ ஒன்று ஆக்கப்பூர்வமாக பண்ணுவோம். உங்களோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்பி நாங்கள் இறங்கிக்கிறோம். பசங்களையும் பார்த்தீங்கன்னா கை விட்டுறாதீங்க. அதே மாதிரி விவசாயம் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கமும் கூட இருக்குது. சரிங்க, இந்த வயல் சுத்தம் பண்ணியாச்சு. மேல் வயல் வந்து மேலே ஒரு 2 வயல் இருக்குங்க. அந்த வயலுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக நீ ரீஸ்டோரேஷன் பண்ணணுங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம். மேலே வயல் ஓட்டியாச்சு. இந்த வயல் ஓட்டின கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால விட்டு வச்சுருக்குறோம். என்னடா நீங்களாம் நினச்சிருப்பீங்க, அதாவது நம்ம மினி கூப்பரை காணும், மினி கூப்பருக்கு பதிலாக ஸ்வராஜில் ஓட்டிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்வராஜ் யாருது இல்லை, நம்ம தம்பியோடது, பார்த்தியோடது. அவங்களோட டிராக்டரி தான். பையன் எடுத்துகிட்டு வந்தால் பெரிய டிராக்டரி ஓட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஓட்டி கம்ப்ளீட்டாக தென்னை மரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கு. நம்ம டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டி முடிச்சு கரெக்டாக 1 மாதம் இருக்கும். 1 மாதத்துக்கு அப்புறம் ஜேசிபி கூப்பிடலான்னு சொல்லிட்டு பசங்க வந்து ஜேசிபிக்கு சொல்லியிருந்தோம். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச வண்டியே தான் கூப்பிட்டுருந்தோம். ஜேசிபி எதுக்காக மெயினாக கூப்பிட்டுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை மரமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் பிடிங்கி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில வச்சுருந்தோம். வந்து இனி வேசவி காலம் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஜான்வரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்குமே பயங்கரமாக வேசகாலமாக தான் இருக்கும். இது வந்து க்ளீனிங் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலை விட்டோம். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் ஷெட் ஒன்று நான் போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா, அந்த ஷெட் இருந்த இடம் அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து கீழே விழுந்து அப்புறம் அதெல்லாம் ஃபுல்லாக கழட்டிட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் ஷெட் அமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க பசங்களும் நானும். 3 பேர் சேர்ந்து வந்து இந்த நேரம் ஷெட் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஷெட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குங்க. என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து க்ளீன் பண்ணி வைப்போன்ட்டு தான் மேக்ஸிமம் வந்து ஒரு பண்ணை செட்டப்பில் போயிடலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் தாட்டு. பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கோழி பண்ணையாகட்டும், ஆட்டு பண்ணையாகட்டும், மாட்டு பண்ணையாக கூட இருக்கலாங்க, எது வேணால் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம க்ளீனிங் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பில்டிங் டஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம மினி கூப்பரில் கொண்டு வந்து நிறைய வச்சுருந்தேன். அதில் தான் பார்த்திங்கன்னா 2 பக்கெட் எடுத்து நம்மளோட வழி, அதாவது நம்ம மாட்டு கொட்டம் இருக்குது பார்த்திங்களா, மாட்டு கொட்டத்துக்கு ஏறக்குண்டான வழியில் வந்து நல்லா போட்டு அமுத்தியோட சொல்லியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை தண்ணி வந்து அந்த வழியிலேயே வந்து போகிறனால பார்த்திங்கன்னா அது குழியாட்டம் ஆயிடுச்சு. வண்டி ஏறுறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவுமே சிரமமாக ரிஸ்க்காக இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம அதை வந்து சீர் அமைச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் டஸ்ட் போட்டு நல்லா அமுத்தி விட்டாச்சு. அப்புறம் மீதி இருந்தால் பில்டிங் டஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேரம் ஷெட்டு போட போகிறோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு சில தெரியும். அந்த இடத்துல வந்து நல்லா வந்து பில்டிங் டஸ்ட்டை போட்டு நல்லா வந்து ஜேசிபிலேயே நல்லா மிதிச்சுட சொல்லியிருந்தோம். நம்மளோட கனவுகள்லாம் சிதைஞ்சாலுமே பார்த்திங்கன்னா மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு
காசு பணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் இன்றைக்கி எங்கிட்ட இருக்குது நாளைக்கு உங்ககிட்ட வரும், எல்லார்ட்டையுமே மாற்றி மாற்றி போகும். காசு பணம் ரெண்டாவது. ஆனால் அந்த மன நிம்மதிங்கிறது வந்து எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ களைப்பு, எவ்வளோ சோர்வு இருந்தாலுமே நான் தோட்டத்தில் போய் உட்கார்ற ஒரு மணி நேரம்னு வச்சுங்களேன், 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ, அந்த நேரம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸான டைமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 30 வயசு ஆச்சுங்க. ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்தில் வந்து இந்த ஒரு 3 வருஷம் எனக்கு நல்ல பாடங்கள் சொந்த பந்தங்கள்லேயும் சரிங்க, உற்றார் உறவினர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெரிய ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்துருச்சு. அந்த பாடத்தை கற்பித்ததில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுட்டேன். அது வந்து என்னோடய தோட்டத்தில் தான் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வேலைகளை செஞ்சுட்ருக்கோம். பசங்க நம்ம கூட சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க, அவங்களையும் நம்ம கைவிடக்கூடாது. என்றைக்குமே அவங்க வந்து நம்ம பக்கபலமாக வச்சுக்கணும், அவங்களையும் உயர்த்திட்டு நம்மளும் உயர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான். அப்போ நான் மினி கூப்பர் எதுக்காக இப்போ அவசரமாக எடுத்து வந்தாச்சுன்னா, மேல் வயல் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொய்யா மரம், டில்லி மரம் எல்லாம் பிடிங்காச்சு. இப்போ லாஸ்ட் ஃபைனலாக கீழ் வயலில் தென்னை மரத்தையெல்லாம் பிடுங்கணும். இந்த தென்னை மரத்துகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் தோண்டி தான் போடணும். அதுக்காக ஜேசிபியில் ஒவ்வொன்றும் எடுக்கும்போது டைம் ஜாஸ்தியாகும், டைமிங் நமக்கு ஓவராகும். நம்ம வண்டியில் எடுத்து போட்டுவிட்டாங்க, நம்ம டக்குன்னு கொண்டு போய் கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழ் வயலில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு தென்னை மரங்கள் இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ ஒரு குழந்த மாதிரி வந்து பக்குவமாக என்னோடய 3 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் வீடியோஸ்லாம் பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா நீங்களே அங்கலாப்படுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழப்பீடு ஆயிடுச்சுன்னே சொல்ல. என்னோடய இது விவசாயமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, பண்ணாதீங்க அப்படி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ நம்ம பசங்களுக்கு வந்து பார்ட் டைமாக பண்ணுங்கள், ஆனால் மெயின் தொழிலாக வேறு எதாவது வச்சுக்குங்க, நம்ம பார்ட் டைமாக பண்ணுவோன்னு சொல்லி தான் நான் வந்து அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தவங்க நான் கூப்பிட்ருக்குறேன். நம்ம வந்து விவசாயத்தையும் அழிய விடக்கூடாது, நம்மளோட வாழ்வாதாரத்தையும் தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தாங்க. பாருங்கள், எல்லாமே இந்த மரமெல்லாம் இப்போ வந்து காய் விட்டுருந்தா இப்போ இருக்கிற தேங்காய் ரேட்டுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஆகி 2 குடும்பத்தை சர்வே பண்ணுற அளவுக்கு வந்து தேங்காய் வந்து போயிட்டு இருந்திருக்கும். அது வந்து ஃபுல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுன்னே சொல்லாங்க. அது வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, இறைவன் வந்து கை கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம எதுக்காக இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோன்னா, நம்மளோட போக்குவரத்தாக இடையூறாக இருந்தது பாலம் ஒன்று தான். அதாவது தோட்டத்தில் வந்து ஆறு குறுக்க போகுது, அதில் பாலமும் பார்த்திங்கன்னா போட்டாச்சு. அதில் 80% வேலை முடிஞ்சு. அதை அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஜேசிபி பக்கத்தில் பாருங்கள், 30 அடி தென்னை மரம் ஒன்று விழுந்திருக்கா, அந்த மரத்தையே பார்த்திங்கன்னா அசால்ட்டாக தள்ளிடுச்சுங்க. குரூப்பாக வந்து நம்ம காட்டில் தான் நின்று ஃபுல்லாக முடிச்சுட்டு போவாங்க யானையாரும். ஜேசிபி ஓட்டுறவரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஓட்டினார். அவருக்கும் அப்புறம் நம்ம பசங்களுக்கும் 4 பேருக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து ஜம்முன்னு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னி ஃபைனல் ஒர்க் கொஞ்சம் தான் இருக்குங்க. தோண்டி டாக்ஸியில் போட்டு விடுங்க, கொண்டு போய் கொட்டிட்டு நம்ம காட்டுக்குள்ளே வர நிற்கிதுங்க ஒரே ஒரு தென்னம்புல. அதை பார்க்கும்போது ஒரே ஒரு பழமொழி எனக்கு ஞாபகம் வருதுங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கேனும் கூட மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி. ஆமாங்க, அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. நம்ம விவசாயம் பண்ணுறவனுக்கு கடைசியில் கிடச்சது இந்த ஒரே ஒரு தென்னம்புல தான். அதையும் எதுக்கு பிடிங்கி வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கேட்கலிங்க. அதனால் ஜேசிபி கரெக்டாக ஆனால் அதை தோண்டி ஓரஞ்சாரமாக நட்டு விட்ருங்க, அது வந்தால் வரட்டு, இல்லை யானையார் வந்து பிடுங்கிட்டு போட்டு அதையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் நம்ம மினி கூப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4 தென்னம்புள்ள அங்கே இருந்துச்சுங்க. 4 தென்னமரத்தையும் பார்த்திங்கன்னா லோடு ஏற்றியாச்சு. அதை கொண்டு போய் ஆத்தோரமாக வந்து கடாச்சிலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தி தான் பார்த்திங்கன்னா மினி கூப்பர் ஓட்டுற அப்படி குகானிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் போய் பாட் கேட்டு உட்காந்துக்கிற அப்படி. நம்ம என்ன பண்ணுறோம், நின்று பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளாட்ட நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆமாம், இதுதான் நம்மளோட வேலை. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வேலை தான் இருக்குதுங்க. ஜேசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு பாருங்கள், கீழேருந்து ஃபுல்லாக பிடுங்கி அந்த டில்லி மரங்களெல்லாம் குட்டு வச்சாச்சுங்க. தென்னை மரத்துகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீ வைக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக கொண்டு போய் ஆத்தோரம் கொட்டியாச்சுங்க. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. நம்ம க்ளீன் பண்ணக்குண்டான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினி கூப்பர் கணக்கு இல்லைங்க. ஜேசிபிக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 மணி நேரம் ஓடிச்சு. 5.5 மணி நேரம் நமக்கு மணிக்கு வந்து 1100 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டுருக்குறோம். அப்படிங்கும்போது பார்த்துக்குங்க, ஒரு 6 ரூபா எல்லா செலவு க்ளீனிங் செலவு. இனி ஆக போகிற ஒவ்வொரு செலவு எஸ்டிமேட் எல்லாமே என்ன ஆகுதுன்னு தெரியல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து கொஞ்சம் சிக்கனமாக தான் நம்ம பண்ணணுன்னு பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரே முட்டை நம்ம உள்ளே போட்டு நஷ்டமாயிடக்கூடாது, அதுதான் மெயின் கான்செப்ட்டு. என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எதாவது இருந்தால் சொல்லுங்கள், வாங்க. நமக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட்டிவாக இருங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இன்னையோட விலாக் வந்து முடிஞ்சு. மேலும் அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.